எத்தனையோ திறம்படைத்த சக்தி பெற்றவர்களும் இன்றைக்கி உலகத்துக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். கூகுள் போன்ற மற்ற வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நிச்சயமாக நீங்கள் இது போன்று ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் என்ன செய்யலாம், தமிழ்நாட்டிற்கு என்ன செய்யலாம், நாட்டிற்கு என்ன செய்யலாம் என்பதை கூட நாம் சிந்தித்தால் இது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக ஆகும். அதற்கான முயற்சி இப்போது நடந்து இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டுவதெல்லாம் இந்த சங்கங்கள் அங்கே தயவுசெய்து நண்பர் நடராஜன் அவர்கள் சொல்லிக் கொள்கிறேன். சங்கம் அமெரிக்காவில், சங்கம் தமிழ்நாட்டில். அதே நேரத்தில் தவன் என்ற அடிப்படையில் நாம் கூடுகிறோம். நான் கடந்த முறை கூட அழைத்தார்கள், வருவதாக இருந்தேன். அப்போது டெல்லியில் இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நண்பரை குறிப்பிட்டு நான் அவரை அழைத்து வரட்டுமா என்று கேட்டேன். போவதாக முடிவு செய்து விட்டேன். அந்த குறிப்பிட்ட நம்பரை நான் அழைத்து வரட்டுமா என்று கேட்டேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தான், நம்ம எல்லாத்துக்கும் இந்த அவருடைய கட்சியினுடைய நல்ல பேச்சாளர். அப்போ அவரை அழைத்து வந்தால் நான் கருப்பு கொடி காட்டுவோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது தமிழ்நாட்டோடு நிறுத்திக்கிட்டு நம்ம தமிழர்கள் ஒன்று கூடுவதே கஷ்டம். தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு அதிர்ஷ்டவசமாக நீங்கள் ஒரு சங்கத்தை அங்கே அமெரிக்காவில் ஆரம்பிச்சிட்டிங்க. ஆக எங்களுக்கு நீங்கள் உறவினராக இருங்கள், நாங்கள் உறவினராக இருக்கிறோம், நட்பாக இருப்போம், தொழிலுக்கு வழிகாட்டுவோம், படிப்பதற்கு வழிகாட்டுவோம். அந்த அளவில் நாம் இந்த வெளிநாட்டு வாழ்கிற தமிழர்களை கேட்டுக்கொள்கிறேன். கட்சி தமிழ்நாடோடு இருக்கட்டும். வெளிநாட்டில் போய் நம்மளுடைய பிரிவுகளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இது தயவுசெய்து வேண்டாம் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன்.